நாம் பிதாவாகிய தேவனுடைய அன்பை குறித்து நாம் கடந்த வாரத்தில் தியானிக்க ஆரம்பித்தோம். அதிலே ஸ்தோத்திரம் சுருக்கமான நேரமானபடினாலே 2 பகுதியை பார்த்தோம். ஒன்று, பிதாவின் அன்பு எப்படி இருக்கிறது? ஸ்தோத்திரம் உலகத்தில் இருக்கிற அன்புக்கு ஈடான ஒரு பாதையில் போகிறது அல்ல பிதாவின் அன்பு என்று சொல்லி பார்த்தோம். அது வேறுபட்ட ஒரு இந்த உலகத்தில் அவர்கள் நினைக்கிறதை எல்லாம் செய்து விட்டார்கள் என்று சொன்னால், சாதித்து விட்டார்கள் என்று சொன்னால், அது மனிதனுடைய ஸ்தோத்திரம் நான் எல்லாத்தையும் செய்துட்டேன் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு நிலைமை உண்டு. அதே போல கிறிஸ்துவுக்குள் வந்த நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்குள் வந்ததுனால நம்ம விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி நாம் சொல்லுகின்ற, நான் இதை ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அதனால ஆண்டவர் செய்தார், அதனால தான் ஜெயித்து கொண்டேன், பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகின்ற ஒரு உலகத்தின் மனிதர்கள் சொல்லுகிறது போல விருப்பங்களை கிறிஸ்துவுக்குள் வந்து நிறைவேற்றினார் என்று சொல்லுகின்ற சாட்சி அல்ல பிதாவா தேவன் நம்மில் விரும்புகின்ற அன்பு. அல்லேலூயா. மாறாக அந்த அன்பிற்கு மாறுபட்ட ஒரு காரியத்தை தேவன் நமக்குள்ளே கொண்டு வருகிறார் என்று சொல்லி, இரண்டாவதாக தேவனுடைய அன்பு உலகம் எதிர்பார்க்கிற அந்த ஜெயத்தை காட்டிலும் ஒரு அந்த உலகம் எதிர்பார்க்கிற ஒரு நிறைவிலே நாம் குறைபட்டிருந்தாலும் நம்மை பூரணராக ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நடத்தி கொண்டு போகின்ற அந்த பூரண வாழ்க்கை நமக்கு ஆண்டவர் கொடுத்து நம்மை நடத்தி வருகிற ஒரு காரியத்தை தான் பிதாவாகிய தேவன் நம்மில் வெளிப்படுத்துகிற அன்பு என்று சொல்லி 2 காரியங்களை பார்த்தோம். அல்லேலூயா. அதற்கு ஆதாரமாய் நம்ம பார்த்தோம் 1 யோவானின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை ஒரு விசை கூட வாசிக்கலாம். உலகத்திலும் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அதை 2வதாக 1 யோவான் 2:5வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. அப்ப 2 விஷயம். ஒன்று, பிதாவாகிய தேவனுடைய அன்பு எப்படி இந்த உலகம் எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் நடந்துச்சுன்னா, ஐயோ எனக்கு இதெல்லாம் ஆண்டவர் செய்தார்னு சொல்லுகிற ஒரு விஷயம், அந்த சாட்சி அல்ல பிதாவின் அன்பு நம்மில் இருக்கிறது என்பதை உணர்த்துகிற அடையாளங்கள். அல்லேலூயா. அது உலகம் அதற்காகத்தான் ஓடுகிறது, ஆனால் நாம் அதற்காக அழைக்கப்படவில்லை. 2வது அந்த வசனம் சொல்லுகிறது, அப்படி இல்லையானால் 2வது என்ன விஷயம் அப்படின்னா, வசனத்திற்கு கீழ்ப்படுகின்ற ஒரு சுபாவம், ஒரு சூழ்நிலைமை எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நிறைவு பெற்றிருக்கிறதோ அங்கே பிதாவின் அன்பு பூரணப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ பூரணப்பட்டிருக்கின்ற தேவனுடைய சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருடைய அன்பு நமக்குள்ளே இருக்கிறது. அதிலே நான் நிறைவுள்ளவனாய் இருக்கிறேன், நிறைவுள்ளவளாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறதற்கு அடையாளமாக 2 காரியத்தை பார்க்கிறோம். உலகம் தேடுகிற அடையாளங்கள் தேவனுடைய அன்பு நம்மேல இருக்கு என்பதற்கு அடையாளம் இல்லை என்பதும், 2வது ஸ்தோத்திரம் அந்த அந்த எல்லாத்தையும் நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகின்ற அந்த நிறைவுக்கு பதிலாக தேவனுடைய வசனத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன். அந்த வசனம் என்னை போதிக்கிறது, அந்த வசனம் என்னை நடத்துகிறது, அந்த வசனத்திற்கேற்றபடி நான் என்னை வாழ ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகின்ற மாறுதலுக்கு உட்படுத்துகிறவனுக்குள்ளே பிதாவினுடைய அன்பு பூரணப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த 2 காரியத்தை நாம் பார்த்தோம். அல்லேலூயா. தொடர்ந்து நாம் வாசிக்கலாம். 1 யோவானின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிக்கலாம். மேலும் அவருக்குள்ளும் மெய்யா இருக்கிறது, இருள் நீங்கி போகிறது. ஆமென். அல்லேலூயா. அப்போ புதிய கற்பனை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அது அவருக்குள்ளும் எப்படி இருக்கிறது?
மெய்யாயிருக்கிறது. அப்படின்னா உண்மையாயிருக்கிறது. அந்த உண்மையாயிருக்கிற கற்பனை என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், தேவனை நேசிக்கிறேன், பிதாவின் அன்பு என்னிடத்தில் இருக்கிறது, தகப்பனுடைய அன்பு என்னிடத்தில் இருக்கிறது என்று சொன்னார். என்ன செயல் நடக்கிறதாம்? அங்கே இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த என்னது? அந்த கற்பனை மெய்யாயிருக்கிறது. ஏன் என்று சொன்னால், இருள் நீங்குகிறது, மெய்யான வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சரியாக நேர்மையாக தேவனுடைய அன்பு ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில பெருகும்போ அவனுடைய வாழ்க்கையில என்ன பெருகுகிறது? அவனுக்குள்ளே இருக்கிற இருள் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை விட்டு மாறிவிடுகிறது. அல்லேலூயா. அப்போ பிதாவின் அன்பு என்ன கொடுக்கிறது என்பதை நாம் இங்கே தெளிவாக பார்க்கின்றோம். பிதாவின் அன்பு ஒரு மனிதனுக்குள்ளே வரும் பொழுது, பிதாவின் அன்பு சரியாய் ஒரு மனிதன் பிடித்து அந்த வழியிலே பயணிக்கும் பொழுது அவனுக்குள்ளே ஸ்தோத்திரம் பெரிய சாட்சிகளை உருவாக்குகிறதோ என்னவோ, ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிதாவின் அன்பு ஒரு மனிதனை புடமிடும் பொழுது அந்த புடமிடுகிற அன்பு அவனை வெளிச்சத்துக்கு நேராக நடத்துகிறது. வேதம் சொல்லுகிறது, அந்தகார இருளுக்கு உள்ளே இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நீங்களும் நானும் பிதாவின் அன்பை ருசிக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ பிதாவின் அன்பை ருசிக்கிறதற்கு சில அடையாளங்கள் இருக்கிறது போல, ஸ்தோத்திரம், இங்கே மூன்றாவதாக வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அது நம்ம இந்த உலகத்துல நான் இதெல்லாம் ஆண்டவருக்குள்ளே நான் வந்தப்போ இதெல்லாம் எனக்கு நடந்ததுன்னு சொல்லுகிற சாட்சியை காட்டிலும் நமக்குள்ளே ஒரு தனித்தன்மையை உண்டாக்குகிறது. அது வேற ஒரு பெரிய சாட்சி அல்ல, நாம் பெருமை பேசுகின்ற ஒரு பெருமைக்குரிய காரியம் அல்ல, மாறாக நம்ம ஆண்டவரோடு கூட நன்றி அறிதல் உள்ளவர்களாக இன்னும் அவரிடத்திலே சேர, இன்னும் அவரை உற்சாகமாய் பிடித்துக் கொள்ள, இன்னும் உற்சாகமாய் அவரை ஆராதிக்க இந்த மாற்றத்தை அவர் நமக்குள்ளே கொண்டு வருகிறார். அல்லேலூயா. நம்ம கஷ்டப்பட்டு நம்மளை விட்டு மாற்ற முடியாத இருளை, நாம எத்தனையோ பிரயாசப்பட்டும் நம்மிடத்திலிருந்து விலக்க முடியாத பாவத்தை, நம்ம எவ்வளவுதான் வேதனையோடு இதெல்லாம் நான் செய்யக்கூடாது என்று சொல்லி விரும்பியும் செய்யக்கூடாதவனாக இருக்க முடியவில்லை என்று சொல்லி இருக்கிற அந்த பாவத்தில் இருந்து ஒரு பெரிய மாற்றத்திற்கு ஏதுவான வாழ்க்கை வாழுகின்ற ஒன்றை இந்த அன்பு நமக்குள்ளே உண்டாக்குகிறது. அல்லேலூயா. 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 பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் ஸ்தோத்திரம் சூழ்ந்து கொண்டிருந்த அந்த காலத்தில் இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்த தேவ சித்தம் அவருடைய அன்புதான். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதரை நம்ம திரும்பி பார்க்கும்போ நம்மளால சொல்ல முடிகிறது, ஸ்தோத்திரம், ஐயோ இப்படியெல்லாம் ஒரு மனுஷன் இருக்க முடியுமா, இப்படியெல்லாம் மனுஷன் வாழ முடியுமான்னு சொல்லுகிறோம். ஆனால் தனித்தன்மையாய் நம்முடைய வாழ்க்கையை நாம் தேவனுடைய சமூகத்தில் சீர்தூக்கி பார்ப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையே பல நேரத்தில் நம்முடைய மனசாட்சி வாதிடுகிறது. எப்படி? நாம் சுத்தமுள்ளவர்கள் அல்ல, இருளுக்குரியவர்கள், இருளின் சுபாவங்கள் நிறைந்திருக்கிறது, இருளின் பேச்சுக்கள் நிறைந்திருக்கிறது, இருளின் சிந்தைகள் நிறைந்திருக்கிறது, இருளுக்கு சொந்தமான கிரியைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். பவுல் சொல்லுகிறது போல, நான் விரும்புகிற நன்மையை அல்லாமல் தீமையே நான் துரிதமாய் செய்கிறேன் என்று சொல்லுகிறது போல நம்மை நாமே யோசித்தோமானால் நம்முடைய வாழ்க்கையில நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அப்படி நிறைந்திருக்கிற பாவத்திலிருந்து வெளியே வர முடியுமா அப்படின்னு சொன்னா முடியல, எந்த மனுஷனாலையும் முடியல. அதனால தான் நாம் இன்றைக்கு ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்து நிற்கிறோம். இந்த நிலைத்து நிற்கிற ஒரு இடத்துல நமக்கு ஒரு பெருமை இருக்குன்னா அது எது? அற்புதம் நடந்ததுனால அல்ல, நமக்குள்ளே நம்மால கூட மாற்ற முடியாத பாவத்தை நம்மை விட்டு விலக்கி நம்மை பரிசுத்தத்தில் கொண்டு வந்தார், மாற்றத்தில் கொண்டு வந்தார் என்று சொல்லுகிறது தான் பிதாவின் சித்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
யோவான் 1வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். யோவானின் சுவிசேஷ புஸ்தகம் 1வது அதிகாரம் 1 முதல் 14 வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தைகள் ஆச்சரியமாய் இருக்கிறது. வாசிக்கலாம். தேவனாயிருந்தது, தேவனோடு இருந்தார், உண்டாயிற்று, அவரால் எல்லாம் உண்டாகவில்லை. போதும், 12 முதல் வாசிக்கலாம். அவருடைய நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் எத்தனை பேர்களோ தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் சரீரத்தில் காணப்படுகிறது போல இரத்தத்தினாலாமல் மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலே பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. 4வதாக இங்கே இந்த வேத பகுதி நமக்கு தெளிவுபடுத்துகிறது, பிதாவின் அன்பு நம்மை தேவனால் மறுபடியும் பிறக்கின்ற குழந்தையை போல மறுபடியும் பிறக்கிற அனுபவத்திற்கு நேராக நம்மை கொண்டு வருகிறது. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. உலக பாவத்திற்கும் உலக சாபத்திற்கும் நாம் அடிமைப்பட்டு அதே வழியிலே நடந்து கொண்டிருந்தோம். ஆனால் அப்படி ஆண்டவரை அறியாமல் நாம் நம்முடைய இஷ்டத்தின்படி ஓடிக்கொண்டிருந்த வழியிலே அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவரை காண, அவரை கேட்க, அவரை ருசிக்க, அவரை அனுபவிக்க, அவருடைய மகத்துவமான பிரசன்னத்தை நாம் உணரத்தக்கதாக ஒரு உணர்வுள்ள இருதயத்தை, ஒரு உணர்வுள்ள ஆவிய, ஒரு உணர்வுள்ள சிந்தையை நமக்குள்ளே ஆண்டவர் கொடுத்து இந்த நீதியான வழியிலே, இந்த நீதியான வாழ்க்கையிலே நம்மை கொண்டு நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த பிதாவின் அன்பு நம்மை எங்கே கொண்டு நிறுத்தி இருக்கிறது? தேவனுடைய சித்தத்தினாலே பிறக்கின்ற அனுபவத்தில் கொண்டு நிறுத்தி இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகின்ற ஒன்று, அவருடைய பிள்ளை என்று சொல்லுகின்ற ஒன்று என்ன செய்திருக்கு? நம்ம மறுபடி பிறக்க வைத்திருக்கிறது. தாயின் கருவிலே பிறந்த ஒரு அனுபவம் இந்த சரீரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒன்று. ஆனால் தேவனுடைய சித்தத்தினால் பிறந்த பிறப்பென்று சொன்னால் அவர் விரும்புகிறவனை தான் இதிலே கொண்டு வர முடியும். அல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், இந்த உலகத்துல பணம் நமக்கு யாரும் கொடுக்காம இருக்கலாம். ஸ்தோத்திரம். யாரும் நமக்கு உதவி செய்ய ஒரு நபர் கூட குடும்பத்திலேயோ பட்டணத்திலேயோ கிராமத்திலேயோ தெருவிலேயோ கூட யாரும் நமக்கு இல்லாம இருக்கலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நம்மை அழைத்தவரும் வேறுபடுத்தினவரும் ஆகிய ஒருவர் நம்மை அவருடைய சித்தத்தினாலே, சித்தம் கொண்டு வந்தபடினாலே, சித்தம் வைத்து நம்மை தெரிந்து கொண்டபடினாலே அவர் நம்மை இந்த அன்பிற்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இல்லைனா நம்மை கொண்டு வந்திருக்க வேண்டிய இடத்துல நம்மை விட நல்லவர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்மை விட ஸ்தோத்திரம், நம்மை விட சாட்சி கொடுக்கக்கூடிய, நல்ல சாட்சிகள் சொல்லக்கூடிய, நம்மை விட பரிசுத்தவான்கள், நம்மை விட படிப்பில் உயர்ந்தவர்கள், நம்மை விட கல்வியிலே சிறந்தவர்கள், நம்மை விட திறமையிலே சிறந்தவர்கள், நம்மை விட பண பலத்திலே பலவிதத்திலே உயர்ந்தவர்கள் இந்த ஊரிலேயும் பட்டணத்திலேயும் கிராமங்களிலேயும் தெருக்களிலும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை எல்லாம் ஆண்டவர் நினையாமல் நம்மை நினைத்திருக்கிறார் என்று சொன்னால், நம்மை அவருடைய பிள்ளையாக பிறக்கும்படிக்கு அவர் சித்தம் கொண்டபடியினாலே தான். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மை அவருடைய பிள்ளைகளாய் அவர் கண்டபடியினாலே இன்றைக்கு நாம் அவருடைய பிள்ளைகளாய் பிறப்பிக்கப்பட்டவர்களாய் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இது எதனால் உண்டானது? பிதாவாகிய தெய்வத்தால, சர்வ வல்லவராகிய ஆண்டவரால நாம் நேசிக்கப்பட்டபடினாலே நாம் அந்த இடத்துல வந்து நிற்கிறோம். அல்லேலூயா. இந்த மறுபடியும் பிறக்கிற அனுபவம் தான் இன்றைக்கு உலகத்தில் இல்லாமல் மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான். என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
பிதாவாகிய தேவனிடத்தில் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் நீங்கள் சேர்ந்திருக்கிறீர்கள். ஆனால் இந்த விஷயம்தான் நமக்கு பிரதானமான விஷயம். மறுபடியும் பிறக்கிற அனுபவம் நமக்கு வரலைன்னா இதற்காகத்தான் பிரயாசப்பட்டு கேட்க வேண்டியிருக்கு. ஆண்டவரே, எனக்குள்ளே இன்னும் மறுபடி பிறக்கிற அனுபவத்தை பலமா தாரும், வல்லமையா தாரும் என்று கேட்க வேண்டிய நபர்களாய் நீங்களும் நானும் இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த அனுபவம் நமக்கு இருந்ததுன்னா நான் சொன்ன எல்லா காரியங்களும் நீங்கள் வழிநடக்க முடியும். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா வழிகளிலேயும் நீங்களும் நானும் பெர்ஃபெக்டாக வழிகாட்டப்பட முடியும். இந்த அனுபவம் வரலைன்னா அதில் நம்ம என்ன செய்ய முடியாது? வழிநடக்க முடியாது. ஏதோ சபைக்கு போகிறோம், இந்த சபையில் அங்கமாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் தேவனுக்கும் நமக்கும் தொடர்பில்லாத நிலையில் நாம் வாழ்வோம். அல்லேலூயா. தேவனுக்கும் நமக்கும் தொடர்பற்றவர்களாக, தேவனற்றவர்களாக இந்த உலகத்திலே வாழ்வோம். ஆனால் நாம் சொல்ல முடியும், நான் தேவனுடைய பிள்ளை என்று. அல்லேலூயா. அது அல்ல பிதாவாகிய தேவன் முன்குறித்து அழைத்து கொண்டு வந்த வழி. இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் ஸ்தோத்திரம் மறுபடி பிறக்கிற இடத்துல உங்களையும் என்னையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம். 1 யோவானின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9, 10, 11 வசனத்தை வாசிப்போமானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு காரியம். வாசிக்கலாம். ஒளியிலே நான் இருக்கிறேன், ஆண்டவரிடத்தில் இருக்கிறேன் என்று சொல்லியும் தன்னுடைய சொந்த சகோதரனை உள்ளத்தில் பகைக்கிறவனாயிருந்தால் அவன் இப்பவும் எங்க இருக்கிறான்? இருளிலே தான் இருக்கிறான். அவன் சபையில இருக்கிறேன்னு சொல்லலாம், ஆராதிக்கிற கூட்டத்தில் இருக்கிறேன்னு சொல்லலாம், நான் இன்னாருடைய திருச்சபையில அங்க வைத்திருக்கிறேன் என்று சொல்லலாம், நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி அடையாளமாய் பல காரியத்தை சொல்லலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒளியிலே இருக்கிறேன், வெளிச்சத்தில் இருக்கிறேன், பரிசுத்தத்தில் இருக்கிறேன், தேவனோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியும் தன்னுடைய சொந்த சகோதரனிடத்தில் பேசாமல், சொந்த சகோதரனிடத்தில் பகைகளை உண்டாக்கி, சொந்த சகோதரனை நேசிக்க முடியாத இருதயத்தில் இருக்கிற மனிதனை குறித்து வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அவன் கடவுளோட இருக்கிறேன்னு சொன்னாலும் அது பொய். மாறாக அவன் எங்கே இருக்கிறான் என்று சொல்லுகிறது வசனம், அவன் இருளிலே இருக்கிறான். அல்லேலூயா. அவன் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், நான் தேவனோடு இருக்கிறேன், கடவுளோடு இருக்கிறேன், நான் எல்லாவற்றையும் கடவுளுக்கு பெர்ஃபெக்ட்டா செய்கிறேன், ஆனபடினாலே நான் கேட்டால் என்னுடைய கடவுள் எல்லாவற்றையும் எனக்கு தருவான் என்று. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, தன்னுடைய சொந்த சகோதரனை பகைக்கின்ற எவனும் தேவனை நேசிக்க முடியாது. சொந்த சகோதரனை பகைத்து வாழ்கின்ற வாழ்க்கை தேவன் அற்ற வாழ்க்கை என்று பரிசுத்த வேதம் சொல்லுகின்றது. நம்முடைய கண்களினால் காண்கின்ற சகோதரனையே நேசிக்க முடியவில்லை என்று சொன்னால் காணாத தேவனை எப்படி நீ பார்க்க முடியும் என்று சொல்லி வேதாகமம் தெளிவாய் வலியுறுத்தி கட்டாயமாக்கி சொல்லுகின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம் தொடர்ந்து. தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும், சகோதரனோடு சிநேகமாய் இருக்கிறவன் எங்கே இருக்கிறான்? ஒளியிலே, தேவனோடு கூட இருக்கிறான். அதான் அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அவனிடத்தில் என்ன இல்லை? இடறல் இல்லை. கடவுளை சொல்லி நான் கடவுளை நேசிக்கிறேன், ஆனா என்னுடைய சகோதரன் மட்டும் என்னிடத்தில் பேச மாட்டான் என்று சொல்லி சொல்லுகிறோம் என்று சொன்னால் அது சுத்த பொய். கடவுளையே பொய்யராக்குகிறவர்களாய் இருக்கிறோம் என்பதை வேத வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது.
அல்லேலூயா. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் காண்கின்ற சகோதரனிடத்தில் சிநேகமும் அன்பும் இல்லாத நாம் காணாத தேவனிடத்தில் எப்படி சிநேகிக்க முடியும்? காரணம், அவர் சொல்லி இருக்கிற பிரமாணங்கள் அதை காட்டிலும் பெரியது. அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு சபைகளிலும் ஊழியங்களிலும் என்ன பார்க்குறோம்? 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டாங்களா, நான் ஜெபம் பண்ணினேன், அதனால நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லுகிற தைரியம் வருகிறது. ஆனா வசனம் சொல்லுகிறது, ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தேவனோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியும் சொந்த சகோதரனை இல்லை, ஸ்தோத்திரம், சகோதரனை நேசிக்க முடியல, அவனுக்கு முகத்தில் பார்க்க முடியல அப்படின்னு சொன்னா, அவனை நேசிக்காத நீ ஆண்டவரை எப்படி நேசிக்க முடியும் என்று வேதம் தெளிவாய் கேள்வி கேட்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம சொல்லலாம், ஆண்டவருடைய பிள்ளை. அதான் நம்ம சொன்னோம், உலகம் பார்க்கின்ற பார்வை வேற, தேவனுடைய பார்வையே வேற. அல்லேலூயா. அப்போ தேவனோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியும் சகோதரனிடத்தில் அன்பு செலுத்தவில்லை, சகோதரனிடத்தில் பாசம் காட்ட முடியவில்லை, சொந்த சகோதரனிடத்தில் சிநேகமாக இருக்க முடியவில்லை என்று சொன்னால் கடவுளை ஆராதிப்பதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. சபையில் சாட்சி சொல்லலாம், எனக்கு ஆண்டவர் அதை தந்தார், இதை தந்தார், நான் ஜெபித்த பொழுது ஆண்டவர் என் கூட இருந்தார், இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் வேதம் என்ன அக்செப்ட் பண்ணல. என்ன சொல்லுகிறது? முதல்ல காணிக்கை போடுறதுக்கு வர்ற நேரத்தில் உன்னுடைய சகோதரனிடத்தில் உனக்கு ஒரு மனஸ்தாபம் இருக்குன்னா, காணிக்கை பெட்டியில் போடுக்கு முன்னாடி அதில் வச்சுட்டு முதல்ல போய் யாற்ற போய் பாருச்சு, சகோதரனிடத்தில் போய் சீர் பொருந்து, கடனாளிக்கு கொடுக்க வேண்டியதை முத கொடு, நன்மை செய்கிற வாழ்க்கையை முதல்ல உண்டாக்கு, கடவுளுக்கு பிரியமான காரியத்தை முதல்ல செய்து விட்டு கடவுளுக்காக செய்கிறேன் என்று சொல்லுகிற காணிக்கையை போடு. அல்லேலூயா. அதான் நேர்த்தியான தேவன் விரும்புகின்ற வாழ்க்கை. அல்லேலூயா. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம கடவுளுக்காக உழைச்சி கடவுளுக்காக கொடுக்கறதுனால கடவுள் இரக்கம் செய்வார், புண்ணியம் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்கள் கடவுள் பெயரால் கொடுக்கிற அத்தனையும் கடவுள் பெயரால் மக்களுக்கு போகிறதே அல்லாமல், கடவுள் வாங்கி பணத்தை சாப்பிடல, பணத்தை அவருக்கு ஒரு யூஸும் இல்லை. அதனால நாம் கொடுக்கிறவைகளை வைத்து நாம் நினைத்து விடக்கூடாது, அதனால நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். அது தவறு, வேதத்துக்கு முரணான உபதேசம் அது. அல்லேலூயா. நாம் இதை சொல்லுகிறதுனால பலர் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஆனால் உண்மை அதுதான். தேவன் காணிக்கை பகுதியை சொல்லும்போது சொன்னார், ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு. ஆலயத்தில் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க, மேன்மையானவனும் இருப்பான், கீழானவனும் இருப்பான், இருக்கிறவனும் இருப்பான், இல்லாதவனும் இருப்பான். அப்போ அங்கே நீ திருப்தியாக இருக்கிறதுல கொடுக்கும்போ அவைகள் இல்லாதவனுக்கும் ஆண்டவருடைய பெயரால போஷிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலைமை உண்டாக்கப்படும். அதற்காகத்தான் காணிக்கை இருக்கே ஒழிய நாம் கொடுக்கிறவைகளினால் ஆண்டவருடைய மனசை மாற்ற முடியாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும். அதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் கொடுங்கள். நல்லா புரிஞ்சுக்கிடணும். ராயனுடையதை கொடுத்து விட்டு தேவனுடையது கிடைக்கும்னு நம்ம அநேக நேரம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அது வேதம் அங்கீகரிக்கவில்லை. பணம் அரசுக்கு சொந்தமானது, அது ஆண்டவருக்கு தேவையே இல்லை. ஆனாலும் இவைகளை எல்லாம் நாம் ஏன் செய்கிறோம்? ஆண்டவரோடு நெருங்க நெருங்க அவர் சொல்லி இருக்கிற பிரமாணங்களை நம்ம கொஞ்சம் செய்வோன்னு செய்கிறதே அல்லாமல், நம்ம செய்கிறதுனால ஆண்டவர் சில பாவத்தை மாற்றுவார், சாபத்தை மாற்றுவார், ஸ்தோத்திரம், சில மீட்புகளை கொடுப்பார், விடுதலையை கொடுப்பார், சிலதில் கண்டுகிடாமல் விடுவார் அப்படின்னு நம்ம நினைக்கிறது. உலக மனுஷன் லஞ்சம் கொடுத்தா இப்படியெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லுகிறது போல உள்ள விஷயம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு யாரும் லஞ்சம் கொடுக்கவே முடியாது, அவரை மாற்றவே முடியாது. அவரை மாற்றுகிறவராக இருந்தால் அவரும் மனுஷன்தான், அது எந்த கடவுளாக இருந்தாலும் சரி. அல்லேலூயா.
அப்போ நம்ம சிந்தையினாலே கெட்டு போய் கிடக்கிறோம். அதுதான் சொன்னேன், அது பிதாவின் அன்பு அல்ல, அது இந்த உலகத்தில் உண்டான அன்பு. நீங்க இதை செய்தா இதெல்லாம் ஆண்டவர் செய்வார்னு சொல்றது என்னது? உலகத்தில் உண்டான எண்ணங்கள். ஆனா தேவன் விரும்புகிறதோ, தேவனை நேசியுங்கள், தேவனிடத்தில் சேருங்கள், தேவனுக்கு உகந்த பாத்திரங்களாய் மாறுங்கள், அவரை போல பரிசுத்தமுள்ளவராய் மாறுங்கள் என்று அவர் அழைத்து கொண்டிருக்கிறார். ஆனா அந்த அழைப்பை விடுத்து விட்டு பாதியில நம்ம நல்லா தான் வருவோம், வர்ற வழியில ஸ்தோத்திர திசை திருப்பி விட்டுருவாங்க. நீங்க இதெல்லாம் செய்தா உங்களுக்கு ஆண்டவர் இதெல்லாம் செய்வார். அல்லேலூயா. அப்படி ஒன்றும் பிரமாணமே கிடையாது. அல்லேலூயா. வேதாகமத்தை நன்றாய் படியுங்கள், வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். தேவன் நமக்கு போதிக்கிற போதனைகள் ஆச்சரியமானது. அல்லேலூயா. அதனால ஸ்தோத்திரம், நாம் ஆண்டவருடைய அன்பிலே பிரியப்பட்டு அன்பிலே வளர வேண்டுமே அல்லாமல் இந்த உலகத்தில் உலகம் உண்டாக்கி வச்சிருக்கின்ற பாரம்பரியங்களிலே வளரும்படிக்கு பிதாவின் அன்பு உங்களிடத்தில் நெருக்கி ஏவவில்லை. அல்லேலூயா. அப்படி உலகத்தில் உண்டான இதெல்லாம் செய்கிறதற்கு ஆண்டவர் பிரயாசப்பட்டிருப்பார். ஆனால் இன்றைக்கு நம்மளை என்ன சொல்லியிருப்பார்? நீயே போராடி யுத்தம் பண்ணி செய், நான் செய்திருப்பேன்னு சொல்லியிருப்பார். ஆனால் அப்படி நமக்கு பிரமாணம் கொடுக்கப்பட காத்திரு. நமக்காக இது இல்லை இது இல்லைன்னு சொல்லி வேதனைப்படுகிற இடத்துல அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே மௌனமாய் அடங்கி இருக்க சொல்லி இருக்கிறார். அவர் ஏற்ற காலத்தில் நமக்காக, நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்காக யுத்தம் செய்து முடியவே முடியாதுன்னு சொன்ன காரியத்தில், நடக்கவே நடக்காதுன்னு சொல்ல சவால் நிறைந்த இடத்துல ஆகும் நடக்கும் என்று அவருடைய சித்தத்தின்படி செய்கின்ற சில காரியங்களை உங்களுடைய கண் பார்க்கும். அல்லேலூயா. அது மனுஷ பலத்தில் அல்ல, ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பலத்தில் அல்ல, தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் இசைத்து கொடுக்கின்ற ஆச்சரியமான அதிசயமான கிரியைகளாயிருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை நம்முடைய கண் காணும். அல்லேலூயா. அதை இந்த உலகம் பார்க்கும்போ எப்படி நடந்துச்சு அப்படியா அப்படின்னு அதை அங்கீகரிக்க முடியாம ஹார்ட் அட்டாக்கே வர்ற அளவுக்கு ஆச்சரியப்படுகிற அளவிற்கு தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு இருப்பார். அல்லேலூயா. அதை ஒரு மனுஷனும் தடுக்க முடியாது, ஒரு பிசாசும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. ஒரு அதிகாரங்களும் தடுக்க முடியாது. காரணம், அதிகாரங்கள் எல்லாம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகின்ற தெய்வம் ஆண்டவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அல்லேலூயா. சில காலங்களிலே சில நேரங்களிலே தடைபட்டே இருக்கலாம். அதிலேயும் தேவ சித்தம் உண்டானால் மௌனமாய் கர்த்தருக்கு காத்திருங்கள். அல்லேலூயா. நாம் ஜெயிப்பதல்ல ஆவிக்குரிய வாழ்வின் வெற்றி, தேவன் ஜெயிக்க காத்திருங்கள். கிறிஸ்துவில் பிதாவாகிய தேவன் வெற்றி பெற அவர் மௌனமாய் கைவிட்டார். அவர் சொன்னார், இமை பொழுது கைவிட்டேன், ஆனாலும் உருக்கங்களால் மீண்டும் சேர்த்து கொண்டேன் அப்படின்னு சொல்லுகின்றார். அல்லேலூயா. அந்த சேர்த்து கொள்ளுதல், அந்த ரட்சிப்பு மனுஷனிடத்தில் மனுஷனுடைய யோசனையில் வருகிறது அல்ல. அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிக்கலாம். அவனிடத்தில் இடரலே இல்லை. 11. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருக்கிறான். இருக்கிறது மட்டும் இல்லை, அவன் நடைகள் எங்கே போகிறது? இருளிலே நடக்கிறான். அவன் இருளிலே இருக்கிறபடினாலே அந்த இருள் அவனை என்ன செய்து வச்சிருக்கு? குருட்டிலே வச்சிருக்கு. அவன் கண்கள் குருடாக்கினபடியினாலே தான் போகிற இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். தான் செய்கிறது இன்னாதென்று அறியாதிருக்கிறான். தான் செய்கின்ற செயல்களினால் விளைகின்ற விளைவுகள் இதெல்லாம் என்று சொல்லி உணராதிருக்கின்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க புரிஞ்சுக்கிடணும்,
இந்த உலகம் போகிற போக்கில் ஒரு மனிதன் போகிறான் என்று சொன்னால் வசனம் சொல்லுகிறது, அவன் சகோதரனை பகைக்கின்றான். அல்லேலூயா. சொத்துக்காக, ஆசைக்காக, நிலத்திற்காக, வருமானத்திற்காக சகோதரனை பகைக்கின்றான். ஏதோ ஒரு நன்மைக்காக சகோதரனை பகைக்கிறான். அந்த பகைக்கு பின்னாடி அவன் ஏன் பகைக்கிறான் என்று சொன்னால், அவன் இந்த பகையை சம்பாதிக்கிறதற்கு அவன் ஆல்ரெடி எங்க இருக்கிறான்? இருளிலே இருக்கிறான். வெளிச்சமாகிய தேவனிடத்தில் இல்லை அவன். அதனால இருளிலே இருக்கிறான். இருளிலே அவன் இருக்கிறபடினாலே அவன் எங்க நடக்கிறான்? அவன் நடைகள் அத்தனையும் இருளை நோக்கித்தான் நடக்கிறது. அவன் போகிற போக்கு எல்லாம் இருளிலே தான் போய்கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறதுனால மூணாவது அதே வசனம் சொல்லுகிறது, அவன் கண் எப்படி இருக்கு? குருடாகி இருக்கிறது. கண்கள் குருடாக்கப்பட்டவனாய் இருக்கிறான். கடைசியா அதே வசனம் சொல்லுகிறது, இருளில் இருந்து இருளில் நடந்து கண்ணு குருடாகி அவன் எங்க போறேன்னு தெரியாம போயிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. தேவன் இல்லாதவர்களை நீங்க கொஞ்சம் கவனிங்க. இந்த வசனங்களை எல்லாம் தியானித்து பாருங்க. அவர்களுடைய ஓட்டம் இப்படி தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நமக்கும் பிரச்சனை இருக்கு, அவனுக்கும் பிரச்சனை இருக்கு. கடவுளை சார்ந்து கொண்டு கடவுளுக்காக கடவுளுடைய சித்தத்தையே செய்கிறவனுக்கும் பிரச்சனை இருக்கு. ஆனால் கடவுளே ஒரு பெரிய பொருட்டா எடுக்காதவனுக்கும் பிரச்சனை இருக்கு. ஆனா வேத வசனம் சொல்லுகிறது, கடவுளை சார்ந்து போகிறவன் அவனுக்குள்ளே பதட்டம் இல்லை. அவன் வெளிச்சத்தில் நடக்கிறான். உலகம் அவன் நடக்கிற பாதையை பார்த்து பைத்தியம் அப்படின்னு சொல்லுகிறது. தேவனுடைய விசுவாச வாழ்க்கையை பார்த்தோம் என்று சொன்னால் உலகம் என்ன சொல்லுகிறது? உலகத்துக்கு இது எப்படி இருக்கான்? பைத்தியமா இருக்கு. ஆனா உலகம் அங்கீகரிக்கிற விஷயம் இருக்கு இல்லையா? எது? சகோதரனை பகைச்சு ஏதோ ஒரு நன்மைக்காக பகைத்து இருளில் இருந்து இருளில் நடந்து, ஸ்தோத்திரம், கண்ணில் வெளிச்சமே இல்லாமல் குருட்டாட்டமாக எந்த போக்கில் வேணும்னாலும் போகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவன் அதிலேயே பயணிக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு பிரச்சனை தான், எங்கே போகிறோன்னு தெரியாமல் போகிறான். அல்லேலூயா. நான் இப்படி எல்லாம் செய்வேன், இதையெல்லாம் சாதிப்பேன்னு தைரியம் இருக்கு. ஆனா நான் போகிற போக்கு எங்க போய் முடிவேன் என்று சொல்லுகின்ற முடிவு இல்லாம போயிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. தேவனுடைய அன்புள்ளவனோ நான் தேவனிடத்தில் போவேன் என்று சொல்லுகிற கான்ஃபிடென்ட்ல தான் எல்லாத்திலையும் கடவுளே சரணாகதியாய், கடவுளே எனக்கு போதும், உம்முடைய பாதமே, உம்முடைய பாத பீடமே எனக்கு போதும், எனக்கு தஞ்சமே நீதான் அப்படின்னு சொல்லி கடவுளிடத்தில் தன்னை சரண்டர் பண்ணிட்டு நடக்கிறது எல்லாத்தையும் கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு இருக்கிறான். நடக்கிறது எல்லாம் எதிராக தான் நடக்கிறது எல்லாம் விரும்புகிறது போல நடக்கல, எல்லாம் தீமையாக தான் நடக்கு. ஆனால் அவனுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் தேவன் உள்ளே கொடுத்துருக்கிறாரு. என்ன அப்படின்னா, இதெல்லாம் நமக்கு கிடைக்காம போனாலும், யோபு சொன்னா இல்லையா, இதெல்லாம் ஆண்டவர் தான் கொடுத்தாரு, இப்போ அவரே எடுத்துக்கிட்டாரு, அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுகிற உறுதி அவனுக்குள்ள எங்கிருந்து வந்தது அப்படின்னா, அவன் தேவனோடு இருந்தான், தேவ சித்தத்துக்காக காத்திருந்தான். அதனால தான் எல்லாம் போனப்பவும் தைரியமா வெறுமையா நிக்க முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. உலகம் அதை ஏற்றுக்கொள்ளாது. உலகம் உன்னை இழந்துட்டா உடனே சொல்லும், பாரு ஆண்டவரை விட்டு கொஞ்சம் விலகிட்டு, அதனால தான் இது போச்சுது, இது நடக்கல, இதெல்லாம் எதிராக இருக்கு அப்படின்னு தேவனை வச்சே சொல்லும். உலகத்தின் அன்பு அப்படித்தான் நம்மை போதிக்கும். அல்லேலூயா. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், அந்த ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லுகிறவனுக்கு என்ன இருக்கு? ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறவனுக்குள்ள என்ன இல்லை? இடரலே இல்லை. ஆனா உலகத்தின் பார்வையில அவனுக்கு அவன் பைத்தியம், அவன் வேற வேலையும் சொல்லி இல்லாமல் இப்படி இருக்கிறான். ஆண்டவர் கடவுள் எல்லாம் நடக்கும் இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கிறான். பாரு, அவன் வாழ்க்கையில் இருந்த ஒன்றுமே இல்லை, சீரோயில் இருக்கான். ஆனால் அவன் கடவுள் எனக்கு செய்வார் அப்படின்னு சொல்லி நிற்கிறான்னு உலகம் சொல்லும். அல்லேலூயா. உலகம்
உலகத்தில் உண்டானவைகளை நேசித்து இச்சித்து அது நம்மிடத்தில் இல்லை என்று சொல்லி நமக்காக கவலைப்படுகிறது. அதனாலதான் அவங்க அதை சொல்றாங்க. ஆனால் தேவனை உடையவர்களோ எதுக்காக பிரயாசப்படுறாங்க? அங்கே சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், அவர்களிடத்துல இடரலே இல்லை. காரணம், இவங்க தேடுறது உலகத்தில் உண்டான இச்சைக்குரியவைகளை அல்ல. இவர்களுடைய தேடுதல், இவர்கள் தேடுதல் தேவனுடைய விருப்பம், தேவ சித்தம் நான் நிறைவேற்றணும். ஆனால் என்னால் நிறைவேற்ற முடியலேங்கிற போராட்டம் தான் அவங்களுக்கு. அல்லேலூயா. ரெண்டு பேருக்கும் போராட்டம் இருக்கு. ஒருத்தன் உலகத்தில் உள்ளது கிடைக்காததுனால சகோதரனை பகைத்து இருளிலே கிடந்து இருளிலே நடந்து இருளுக்கான காரியத்தையே தனக்குள்ளே கொண்டு வந்து எங்க போய் அவன் போகிறான், போய் சேருகிறான்னு சொல்லி தெரியாத வழியிலே நடந்து கொண்டிருக்கிறான். முடிவு தெரிஞ்சவனோ எங்க போயும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதனால கடவுளே சரணாகதி, எனக்கு நீரே போதும் ஆண்டவரே, எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கா. இந்த உலகத்தில் எனக்கு இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி என்ன ஒரு இடத்துல வெட்கப்படுத்தாம நடத்தீருன்னு சொல்லி கடவுளே தஞ்சம்னு அடைந்து விடுகிறான். அல்லேலூயா. அவனுக்கோ அவன் வாழ்க்கையில் என்ன இல்லை? இடரல் இல்லை. உலகம் பார்த்து சொல்லுகிறது அவன் இடறி போனான் என்று. ஆனால் தேவன் சொல்லுகின்றார் அவனிடத்தில் இடரல் இல்லை. அப்போ தேவனுடைய அன்பு எப்படி கொண்டு போகுது? தேவனுடைய அன்புக்கும் உலக அன்புக்கும் என்ன இல்லை? ஒற்றுமை இல்லை. உலக அன்பு உலகத்தில் உண்டானவைகளை கடவுள் பெயரை சொல்லி இச்சித்துக் கொள்ளுகிறது. ஆனால் பிதாவின் அன்போ தேவனுடைய சித்தத்தை அல்லாமல் வேறொன்றை இச்சித்துக் கொள்ளுவதே இல்லை. நான் சொல்றது புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? தேவனுடைய சித்தம் என்று சொல்லுகின்ற ஒற்றை காரியத்தை அல்லாமல் வேறு எதையும் தேவனுடைய சித்தம் செய்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் இச்சித்துக் கொள்வது இல்லை. அதனாலதான் எது நடந்தாலும், மரணமே நடந்தாலும் அவர்கள் அதை குறித்து கலங்குவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த விசுவாச வாழ்க்கையில நீங்களும் நானும் வாழணும். அதற்கென்று தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இல்லை, ஆண்டவருக்குள்ளே வந்தேன், நான் 2 கார் வாங்கினேன், ஆண்டவர் எனக்கு தந்தாருன்னு சொல்லி தெருவா என்ன பார்த்து, ஓ கடவுளை ஆராதிச்சான், பிரம்மாண்டமாக இருக்கிறான் பாரு, ஓ பாக்கியவதியாக இருக்கான் பாருன்னு சொல்லுகிறது அல்ல சாட்சி. அல்லேலூயா, அல்லேலூயா. அது உலகத்தில் உண்டானவைகள், உலகத்தால் இச்சிக்கப்பட்டு தேவனுடைய பெயரை ஜஸ்ட் சொல்லி உலகத்தில் இச்சித்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அதன் முடிவோ சகோதரனை பகைச்சி இருளுக்குள்ள கிடந்து இருளிலே நடந்து கண்கள் குருடாகி எங்க போறேன்னு சொல்லி தெரியாம போகிற வாழ்க்கை. அல்லேலூயா. புரியுதா? ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியுதா? பிதாவின் அன்புக்குரிய பாசாங்கு காட்டி உலகத்தில் உண்டானவைகளை எல்லாம் இச்சித்துக் கொள்ளுகிறது பிதாவினிடத்திலிருந்து வந்த அன்பு அல்ல. அதை நீங்க தெளிவா புரியுது. பிதாவினிடத்திலிருந்து வந்த அன்போ, இது எதுவும் வேண்டாம், உம்முடைய சித்தம் என்னில் நிறைவேறட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை போல. இயேசு கிறிஸ்து எங்க வர போராடினார் அப்படின்னா மரண பரியந்தம் தன்னுடைய இரத்தம் சிந்தப்படுகிற அளவிற்கு பாவத்திற்கு விரோதமாய் போராடினார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன சொல்லுகிறது? பாவத்துக்கு விரோதமா ரத்தம் சிந்துகிற அளவுக்கு போராடி இருக்கிறார். யாரு? பிலிப்பியரின் புஸ்தகம், எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா 4வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 4வது வசனம். எடுக்கலையேனோ? பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. போகாதே, சிட்சித்து தண்டிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. போதும். இங்க என்ன சொல்ல வருது? இயேசு கிறிஸ்து அடிக்கப்படுகிறதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார்.
உலகம் என்ன சொல்லுது? உலகத்தின் பார்வையில் விசுவாசத்தோடு அவங்க பார்த்தாங்கன்னா விசுவாசத்திற்குள்ளேயே உலகத்தை கொண்டு வந்துடுவாங்க. எப்படி பாரு ஏதோ தப்பு செய்துட்டாங்க போல இருக்கு, அதனால அவர் தேவனால் கைவிடப்பட்டார். ஆனால் தேவன் சொல்லுகின்றார், இந்த நோக்கத்திற்காகத்தான் நான் உன்னை அழைத்து கொண்டு வந்தேன், ஆனபடினாலே இந்த சித்தத்திற்குள்ள போ அப்படின்னு தேவ சித்தம் நகர்த்துகிறது. இயேசு கிறிஸ்து ரொம்ப வேதனைப்பட்டார் அந்த நேரத்தில். ஏன் அப்படின்னா, கையில் அத்தாரிட்டி இருக்கு. அத்தாரிட்டி, அந்த அதிகாரங்களை எல்லாம் உரிந்து வெறுமையாக நிற்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. நம்மளே சில சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் எவ்வளவு வைராக்கியம் பாராட்டுகிறோம். அவர் எல்லாவற்றையும் உள்ளடக்கியவராக நின்று அப்படியே மௌனமாக நிற்கும்போ பேசுகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்துவை சிந்தித்து பாருங்கள். அவர் தேவ சித்தம் செய்ததுக்கு ரத்தம் சிந்துகிற அளவிற்கு அவர் போராடி இருக்கிறார். எதுக்காக? பிதாவின் சித்தம் நிறைவேற. பிசாசு வந்து சொல்றான், கல்லு நீ தான் தேவனுடைய குமாரனாச்சே, கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடு. ஆனால் அவர் என்ன செய்யல? இல்லையே, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தையினாலே மனுஷன் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே தூக்கிட்டு போறான். எல்லாத்தையும் பாரு, எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, என்னை நீ பணிந்து கொண்டால் இதெல்லாம் உனக்கு கொடுக்குறேன். நம்ம என்ன உடனே, ஆண்டவரே நீர் தான் எனக்கு தந்தீர் அப்படின்னு நல்ல சாட்சியெல்லாம் சொல்லி அப்படியே விழுந்துருவோம். ஆனால் இயேசு, ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப கஷ்டங்க. நம்ம நிறைய சாட்சி சொல்லிட்டு இருக்கிறோம், இல்லை நிறைய சாட்சியெல்லாம் உலகத்தில் உண்டானது. அல்லேலூயா. ரொம்ப ஆழமாக போகும்போது தான் தெரியுது, நம்ம சாட்சி சொன்னதெல்லாம் இந்த உலகத்தில் உண்டானது தான். ஆனால் இது எல்லாத்துக்கும் பின்னாடி தேவன் சொல்லுகின்ற சாட்சி என்ன? அவன் சொல்லுகின்றான், உன் தேவனை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி இருக்கிறதேன்னு சொல்லி அவர் அங்கே பிசாசுக்கு ஆப்போசிட்டாக சொல்கிறார். அல்லேலூயா. கையில் அதிகாரம் இருக்குது, அவன் அந்த அதிகாரத்தை தான் பயன்படுத்த சொல்கிறான். ஆனால் அவர் என்ன பண்ணலை? பயன்படுத்தலை. கல்வாரி சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கும்போ கடைசி நேரத்தில் கூட இவன் எல்லாரையும் ரட்சித்தான் பாரு, ஆனால் அவனையே அவன் என்ன செய்ய முடியல? ரட்சிக்க முடியல. அவனே அவனுடைய பதவியை வச்சு, அதிகாரத்தை வச்சு, வல்லமையை வச்சு சிலுவையிலிருந்து என்ன பண்ணலாம்? இறங்கி வரலாமே, ஆனா இறங்கி வர காணுமே அப்படின்னு சொல்லி அவனை தூஷிக்கிறார்கள். அப்ப இவர் என்ன இல்லை? தேவனுடைய குமாரனே இல்லை. அப்ப பிதாவின் சித்தம் அதிகாரத்தை கொடுத்து மௌனமா இருந்து கொடுத்து விட்டுருக்கிறார். அந்த இடம்தான் தேவ சித்தத்தை செய்கிற அனுபவம். அதை இன்னைக்கு நம்ம செய்ய முடியுமா? அதான் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. ரத்தம் சிந்துகிற அளவிற்கு இயேசு போராடி இருக்கிறார். எதுக்கு? கையில் அதிகாரம் இருக்கு. நீங்கள் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் எல்லாருக்கும், தேவையுள்ளவங்களுக்கு எல்லாம் தம்மை தேவனுடைய குமாரனாய் வெளிப்படுத்தி அற்புதத்தை செய்தார். ஆனால் அவருக்கென்று வந்த பொழுதோ ஒரு அப்பத்துக்காக வரைக்கும் அவர் என்ன பண்ணல? தேவ சித்தம் எதுவோ அது நடக்கட்டுன்னு விட்டார். அல்லேலூயா. சுய தேவைகள் வரும் பொழுது, சுய விருப்பங்களை நிறைவேற்றுகிற இடத்தில் நான் தேவனுடைய பிள்ளை, எனக்கு இது நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்யல? தேவ சித்தத்துக்கு அதிகாரத்தை என்ன பண்ணல? பயன்படுத்தவே. இன்னைக்கு சபைகளும் ஊழியங்களும் எப்படி பண்ணுது? பிதாவின் சித்தம் இதெல்லாம் கிடைச்சிச்சு, இதெல்லாம் நடந்துச்சுன்னா தேவன் என்ன கூட அன்பா இருந்தார், நடந்துச்சு. அல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற சாட்சிகள் முழுவதும் உலகத்தினால் நேசிக்கப்படுகிற சாட்சி அல்லாமல் தேவனால் நடத்தப்படுகிற சாட்சி அல்ல அது. அல்லேலூயா. கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவர் கடைசி பரியந்தம் தோற்று போனவராய் நின்றார். அதுதான் தேவ சித்தம். அதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ விரும்புகிறீங்களா? இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகிறதா, போராட்டம் வருகிறதா? அதில் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். ரெண்டு விஷயம் இருக்குது. தேவனை வைத்து கொண்டே உலகத்தின் இச்சைகளுக்குள்ளே உங்களை தள்ளி கொண்டு போகும் ஒரு வாழ்க்கை. இன்னொன்று, உலகத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுகிறது அல்ல. என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது, ஆனால் தேவ சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி கையை விரித்துட்டு, எது தலை போனாலும் பிரச்சனை இல்லை, தலை போனாலும் தேவ சித்தம்
என்னில் நிறைவேறட்டும் என்று சொல்லி நிற்கின்ற இடத்தில் நீங்களும் நானும் நிற்கிறோம். பார்த்தீங்களா? அங்கே தான் தேவனுடைய சித்தம் நிறைவேறுகிறது. நம்ம தோல்வி அடைகிறதுலாம் அந்த உலகத்தில் ஒரு பெரிய விஷயம் அல்ல. தேவன் தோற்காம அவர் ஜெயிக்கணும். அதற்குன்னு யார் தங்களை அர்ப்பணிப்பார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் போராட்டங்களுக்கும் கலக்கங்களுக்கும் குழப்பங்களுக்கும் பயப்படவே மாட்டாங்க. அல்லேலூயா. 1 யோவான் 2:11 இப்போ ஒருக்கா கூட வாசிக்கலாம். 10:10 அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடறல் இல்லை. அப்போ தேவனுக்குள்ள வெளிச்சத்துக்குள்ள பரிசுத்தத்துக்குள்ள பயணிக்கிறவர்களுக்கு இடறல் இல்லை. பரிசுத்த வாழ்க்கை என்பது இடறல் இல்லாத வாழ்க்கை இல்லை, இடறல் நிறைந்த வாழ்க்கை. ஆனால் அந்த வழியிலே அந்த சித்தத்தில் இருக்கிறவனுக்கு அது என்ன இல்லை. மற்றவனுக்கு எப்படி இருக்கும்? நேரே 11 தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளில் இருக்கிறான், இருளிலே நடக்கிறான். இருள் அவனை என்ன செய்து குருடாக்குகிறது. குருடானபடியினாலே அவன் விசுவாசத்தை தூக்கிட்டு ஓடுறான், சாட்சியெல்லாம் சொல்கிறான். ஆனால் அவனுக்குள்ளே ஒரு குழப்பம் இருக்குது. இதெல்லாம் நான் பண்ணுறதுனால எங்கே போய் சேர்றேன்னு ஒரு உறுதியே இல்லாமல் தொங்கு பாலம் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக கிறிஸ்துவன் உடையவர்கள், தேவனுடையவர்கள் இப்படி தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிதாவின் அன்பு நம்முடைய சுய விருப்பங்களை நிறைவேற்றுகிறதற்கு பலன் உள்ளது அல்ல. பிதாவின் சித்தம் இன்னதென்று ஆவியானவர் அறிந்து அந்த வழியிலே நம்மை நடத்தி அந்த வழியிலே அவருடைய சித்தத்தின்படி ஜெயிக்க வேண்டும் என்று நம்மை சில வழிகளிலே நடத்தி கொண்டு போகிறார். அநேக நேரம் அந்த வழிகள் நமக்கு கடுமையாயிருக்கும், பஞ்சமாயிருக்கும், வருத்தமாயிருக்கும், கண்ணீராயிருக்கும். ஆனாலும் உங்களை பார்த்து சொல்லுகின்றேன், நீங்கள் அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் உங்களை வாழ பழக்கிக் கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்களுக்குள்ளே அந்த வாழ்க்கை வாழ இடறல் இல்லை. இல்லைன்னா ஓயாம இடறலாத்தான் தெரியும். இப்படி செய்யணுமா அப்படி செய்யணுமா, இது சரியா அது சரியான குழப்பம் மிகுந்து நம்மை திசை மாற்றி விடுகின்ற ஒரு நிலை இருக்கிறது. நாம் அப்படியே செபிக்க போகிறோம். அப்படி இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போம், நாம் செபிப்போம். நேரம் போயிடுச்சு. அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து கேளுங்க. தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிற ஒரு அதிகாரம் நம்ம மேலே இருக்குது. ஆனால் அந்த அதிகாரத்தினால நாம் நினைக்கிறதெல்லாம் செய்கிறதற்கு அழைக்கப்படவில்லை. இதை நீங்கள் இந்த பகல் வேளையில் தெளிவாக புரிந்து கொள்ளும். அவரை விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற அதிகாரம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் அந்த அதிகாரத்தை வச்சு என்ன செய்து விட முடியாது, நீங்கள் விரும்புகிறதெல்லாம் ஜெயித்து விட முடியவே முடியாது. ஒன்னே ஒன்று, தேவ சித்தம் நிறைவேற உம்முடைய கைகளில் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுகிற ஒன்றே எல்லாமே நேர்த்தியாக வாழ்கிறது, குழப்பம் இல்லாமல் வாழ்கிறது, வேற ஒரு வழியே இல்லை. அப்படியே கண்களை மூடி இருக்கிற வேளையில் சொல்லுவோம், ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, ஒவ்வொருவரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, ஆண்டவரே என்னை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கீரே. தேவ சத்தம் என்னுள்ளில் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கீரே. தேவ சத்தம் என்னுள்ளில் பலமாக தோனிக்குதே. முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம்போ. முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரி உம்முடைய சாயலாக என்றென்றும் நடத்த சொல்லுவோமா என்னையுமே ஓம் சாயலா என்றென்றும்
கைகளை மார்போடு வைத்து சொல்லுவோமா? தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கீரே. தேவ ஓ ஆவியானவரே, ஆமாண்டவரே, என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் என்னில் வெளிப்பட ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அதிலே எனக்கு வாழ கடினமாக இருந்தாலும் உம்முடைய நல்ல ஆவியானவர் அதிலேயே என்னை நடத்தணும் ஆண்டவரே. காரணம் இம்மைக்குரிய அல்ல ஆண்டவரே, மறுமைக்குரிய இம்மைக்குரிய சகல நன்மைகளை நாங்கள் உம்முடைய சித்தத்துக்கு எதுவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆண்டவரே. உலகம் இச்சிக்கின்றவைகளை இச்சிக்காதபடிக்கு தெளிவான வழி நடக்க வேண்டுமாண்டா ஆண்டவரே. பிதாவின் அன்பு என்ன சரியா உம்முடைய வழியில் நடத்தணுமே, அதுக்குன்னு உம்முடைய கிருபைகளை கொடுங்க. பரிசுத்த ஆவியை அதிகமாக கொடுங்கப்பா, உணர்வை கொடுங்க அப்பா, வல்லமையை கொடுங்க. தோல்வியின் நேரத்தில் அதை சகிக்கக்கூடிய பலத்தை கொடுங்க. சகல பரிசுத்தவான்களும் அந்த வழியில நடத்தப்பட்டே வாழ்ந்திருக்கிறார்கள், ஜெயித்திருக்கிறார்கள், அடையாளமாகி இருக்கிறார்கள். அதே போல இன்று நாங்களும் அடையாளமாக உமக்குள்ளே அப்பா சாட்சியுள்ள வாழ்க்கை